ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இடியாப்பமும் தேங்காய் பாலும் செய்ய போகிறோம். இடியாப்பம் மாவு பிசைய நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்துக்கிறோம். அதில் ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ மாவு, நெய், உப்பு மூணையும் நல்லா கையை வச்சு கிளறிக்கிறோம். நல்லா இந்த நம்ம மிக்ஸ் பண்ணுற கேப்பில் தண்ணி சூட் பண்ணிக்கிறோம். தண்ணி சூடானதும் இப்போ நம்ம மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்க ஆரம்பிக்கலாம். நம்ம கையில் கை வச்சா நம்ம கையில் தாங்குற அளவுக்கு தான் தண்ணி சூடு இருக்கணும். நிறையா சூடானா மாவு பிசைய முடியாது, ரொம்ப ஹார்டாயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும், நிறையாவும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்ப புளியிற தட்டில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ இடியாப்பத்தை புளிய ரெடி ஆயிடலாம். நமக்கு புளியும் போதே நம்ம மாவு நல்லா சாஃப்டா இருந்துச்சுன்னா ஈஸியா இருக்கும். பாருங்க எவ்வளோ ஈஸியா மாவு வெளியில வருதுன்னு. இல்லைன்னா நமக்கு புளியவே முடியாது, இந்த மாதிரி வரவும் செய்யாது. இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம். அடுத்து நம்ம தேங்காய் பாலுக்கு துருவி வச்சிருக்க தேங்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காயை நம்ம அரைக்காம அந்த பூவை நம்ம இடியாப்பத்தில் போடுறதுக்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதோட 2 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த இப்போ இடியாப்பம் வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண தேங்காய் பால், இடியாப்பம் ரெண்டையும் ஒரு தட்டில் எடுத்து சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. வாவ்! ஹாப்பி